அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் ஒரு ரஹ்மத் நிறைந்த ஒரு பரக்கத்தான ஒரு சிறந்த திக்ரினுடைய சிறப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திக்ரை பற்றி நம்மள பலருக்கும் தெரியாது. ரொம்ப ஈஸியான ஒரு திக்ரு தான், ஆனால் இதற்கு நிறைய சிறப்புகள் சொல்லப்படுது. அதாவது இந்த திக்ரை அறிவிச்சவங்க இதை விளக்குறாங்க. இதை ஓதணும் அப்படின்னா நம்முடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களையும் இது விரட்டி அடிக்குதாம். நம்மளோட ஆன்மாவுக்கு எதெல்லாம் கவலை அப்படின்னு தோணுதோ அந்த கவலையின் கதவுகளை இது திறக்குதாம். இன்னும் சொல்றாங்க, இந்த திக்கரை நம்ம ஓதணும் அப்படின்னா ரிசுக்கின் கதவுகளை இது திறந்து வைக்குதாம். நம்ம அரியாபுரத்துல இருந்தெல்லாம் அல்லாஹ் நமக்கு ரிசுக்கை வழங்குறானாம். இதுவரை நமக்கு தடுக்கப்பட்ட வாசல்கள் கூட இனி திறக்கப்படுமா. அப்படிப்பட்ட சிறந்த திக்ரு. இன்னும் இந்த திக்ரை ஓதணும் அப்படின்னா உறவுகளின் அன்பின் கதவுகள் திறக்கப்படுதாம். அதாவது உறவுகளுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தது, நம்ம யாருடைய அன்பையாவது நம்ம அடையணும் அப்படின்னு விரும்பணும் அப்படின்னா அது நமக்கு இந்த திக்ரின் மூலமாக நடக்குது. ஏன்னா அன்பை இது இழுத்து வரக்கூடிய ஒரு திக்ரா இருக்கு. இன்னும் நிம்மதியின் கதவுகளை இது திறந்து வைக்குதாம். நம்ம நிம்மதியா இருக்கலாமா. இன்னும் வெற்றியின் கதவுகளை இது திறக்குதாம். நம்ம நினைச்ச காரியத்துல எல்லாம் அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுக்கறானா. தொட்டதெல்லாம் பொன்னாக மாறுமா. இன்னும் ஆரோக்கியத்தின் கதவுகளையும் இது திறக்குமா. இன்னும் மகிழ்ச்சியின் கதவு, உற்சாகத்தின் கதவு, இது போல நம்மோட வாழ்க்கையில எதெல்லாம் நமக்கு நடக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அத்தனை ரஹ்மத்தையும் அத்தனை பரக்கத்தையும் அத்தனை செல்வத்தையும் இது திறந்து வைக்கக்கூடிய ஒரு ரஹ்மத் நிறைந்த பரக்கத் நிறைந்த ஒரு திக்ரா இருக்கு. இந்த திக்ரை ஒவ்வொரு நாளும் யார் தூங்குறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் இந்த திக்ரை ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட பரிசுகளை கொடுக்கறானாம். இப்போ அந்த திக்ரு என்ன, அதை எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது ஒரு சிறந்த ஒரு சலவாத் கொண்ட ஒரு திக்ரு, அல்லாஹ்வினுடைய பெயரையும் சேர்த்த ஒரு திக்ரு. அதுதான் யா ஃபத்தாஹு அல்லாஹும்ம யா ஃபத்தாஹு சல்லி அலா முஹம்மதின் ஃபாத்திஹில் அபுவாபி. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, வெற்றி அளிக்கக்கூடியவனே அல்லாஹ்வே, வெற்றியளிக்கக்கூடியவனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலவாத்தின் கதவுகளை திறந்து வைப்பாயாக. அந்த கதவுகள் தான் என்ன அப்படின்னு இந்த துஆவை அறிவிக்கிறவங்க நமக்கு விளக்குறாங்க. அதுதான் நம்ம எல்லோருமே தேடி திரிந்து அல்லாஹ்விடத்துல அதிகம் அதிகம் துஆ செய்யக்கூடிய அத்தனை விஷயத்தின் கதவுகளையும் இது திறந்து வைக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சிறந்த ஒரு திக்ரை நீங்க தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி படுக்கையில் படுத்துக்கொண்டேவாவது நீங்கள் இதை ஓதிடுங்க. இதை எப்படி ஓதணும் அப்படின்னா யா ஃபத்தாஹு அப்படின்னு 7 முறை சொல்லிக்கோங்க. அதற்கு பிறகு அல்லாஹும்ம யா ஃபத்தாஹு சல்லி அலா முஹம்மதின் ஃபாத்திஹில் அபுவாபி, இதை நீங்கள் 7 முறை சொல்லணும். முதல்ல யா ஃபத்தாஹுன்னு 7 முறை முடிச்சுட்டு அதற்கு பிறகு இந்த ஒரு சலவாத் கொண்ட திக்ரை நீங்கள் 7 முறை சொல்லிக்கோங்க. இது போல் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆன்மாவுக்கு எதெல்லாம் துன்பமாக இருக்கோ, எதெல்லாம் கவலையாக இருக்கோ, வெறுப்பாக இருக்கோ, கோபமாக இருக்கோ, பிடிக்காம இருக்கோ, அது எல்லாத்தையுமே அல்லாஹ் லேசாக்கிடுவான். உங்களோட உள்ளத்திற்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் உங்களோட வாழ்க்கையில் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் கொடுப்பான். உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பான். இன்னும் உங்களோட குடும்பத்தில் நிம்மதியை கொடுப்பான். உறவுகளில் சந்தோஷத்தை கொடுப்பான். நீங்கள் கேட்கக்கூடிய அன்பையும் உங்களுக்கு நிரந்தரமாக கொடுப்பான். இதற்கு ஏன் இவ்வளவு சிறப்பு அப்படின்னா இதில் அல்லாஹ்வினுடைய பெயர் இருக்குது. அதோட ரசூல்லா மீது சலவாத்து சொல்லக்கூடிய ஒரு திக்ராகவும் இருக்குது. இது நம்மள பலருக்கும் தெரியாது. இது பல அற்புதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திக்ரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த ஒரு திக்ரு உருது பேசக்கூடிய நாட்டில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு திக்ரு அப்படின்னு சொல்லப்படுது. யார் இதை வழமையாக ஓதிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறந்து வைக்கிறானா. ஏன்னா நமக்கு எல்லாமே கிடைக்குது இதை ஓதும்போது. ஒரு தேவை கூட மிச்சமில்லாத அளவுக்கு நம்ம எல்லோருமே கேட்க மறந்த விஷயங்களை கூட இது நமக்கு பெற்றுத்தருது. அப்போ நம்ம தானே அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும். இன்னும் இதை ஓதனவங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நிறைய அதிசயங்களை ஏற்படுத்தியிருக்கான்.
ஏழ்மையாக இருந்து இதை ஓதனவங்க இன்றைக்கு வசதி வாய்ப்புகளோட அதிக சொத்துக்களோட இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் இதை ஓதுறவங்களுக்கு அல்லாஹ்தாலா நிறைய மாற்றங்களை, நிறைய அதிர்ஷ்டமான உயர்ந்த மாற்றங்களை கொடுக்குறான். ஏன்னா தொட்டதெல்லாம் வெற்றியாகும் போது, தொட்டதெல்லாம் பொண்ணாகும் போது, கேட்கறதெல்லாம் கிடைக்கும் போது நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும். ஏன்னா அதிர்ஷ்டத்தின் கதவுகளையே அல்லாஹ் திறந்து வைக்கிறான். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ரஹ்மத் நிறைந்த பரக்கத் பொருந்திய இந்த சிறந்த திருநாமத்தை கொண்ட ஒரு சலவாத்தை கொண்ட இந்த திக்ரை ஓதக்கூடிய நிர்பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.